நாளைக்கான வீடியோக்கான ஒரு ப்ரோமோ தாங்க வந்திருக்கு. ப்ரோமோ வந்து சூப்பரா இருந்துச்சு அப்படின்னு தாங்க சொல்லணும். கடைசியில பார்த்துக்கிட்டோம்னா, நம்ம குழந்தைங்க, எழிலு, சுடர் எல்லாருமே ஒண்ணா ஒரே ரூம்ல வந்து படுத்திருக்கிற மாரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு தாங்க சொல்லணும். அதெல்லாம் பார்க்குறப்போ சேனல மட்டும் மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிருங்க. ஃபர்ஸ்ட் எடுத்தோனே வந்து மனம் வந்து கடுப்புல கார்ல போய்க்கிட்டு இருக்கிற மாரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. அந்த சுடர வந்து நான் சும்மா விட மாட்டேன்ப்பா அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு, அவங்க அப்பாட்ட சொல்லிட்டு போய்க்கிட்டு இருக்காங்க. எப்படிப்பா அந்த வீட்ல இருந்து உன்னை வெளிய அனுப்புற அளவுக்கு அவங்க துணிஞ்சாங்க அப்படிங்கிற மாரி கேட்டோனே, எல்லாம் இன்னைக்கு ஒரு சாமியார் வந்தா, அவளால தான் எல்லா பிரச்சனையும் வந்துருச்சுப்பா அப்படிங்கிற மாரி சொல்கிறாங்க. ஆனால் எல்லாத்தையுமே புட்டு புட்டு வைக்கிறாப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்படியா அப்படிங்கிற மாதிரி உங்கள் அப்பா வந்து கேட்காங்க. அவள் என்ன சொன்னாலும் பரவாயில்ல, நான் சீக்கிரமாக வந்து திருப்பி அந்த குடும்பத்துக்குள்ளே போய் எழிலையும் சுடரையும் ஒன்று சேரவே விடமாட்டேப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து அந்த இடத்துல போய்கிட்டு இருக்கிற மாதிரி தான் காட்டிகிட்டு இருக்காங்க. அதுக்கடுத்து வந்து அன்றைக்கி நைட்டு வந்து பயங்கரமான இடி மின்னலோட வந்து மழை பயங்கரமாக பேஞ்சிக்கிட்டு இருக்கு. அந்த நேரத்தில் வந்து குழந்தைங்கள்லாம் பயப்பட ஆரம்பிச்சிடுறாங்க. அந்த நேரத்தில் வந்து நம்ம இவங்க இருக்காங்கல்ல, அஞ்சலி வந்து சொல்கிறாங்க, எனக்கு இப்போ ரொம்ப பயமாக இருக்குது, நான் போய் சுடர் கூட போய் தூங்க போகிறேன், வாங்க நீங்களும் வாங்க எல்லோரும் போவோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே அபி வந்து சொல்கிறாங்க, அவள் கூட தான் சேரக்கூடாதுன்னு உன்னை சொல்லியிருக்கேன்ல, எதுக்கு நீ திருப்பி திருப்பி வந்து சுடர் கூடயே போய் சேர்ந்துக்கிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நம்ம எப்பயுமே வந்து இடி மின்னல் வந்தால் சுடர் கூட தான் நம்ம போய் படுப்போம், வாங்க இன்றைக்கும் சுடர் கூட போவோம், எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு திருப்பி கூப்பிட்றாங்க. எங்களுக்கெல்லாம் ஒன்றும் தேவையில்ல, நீ வேணால் போ அப்படிங்கிற மாதிரி வந்து எல்லாருமே சொல்லிடுறாங்க. சரி நீங்கள் வேணால் இருங்க, நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து சுடர் கூட போய் இருந்துக்கிட்டாங்க. அடுத்து குழந்தைகளுக்கு பார்த்தா கொஞ்சம் நேரம் கழித்து ரொம்ப பயமாயிருது. ஐயோ என்ன பண்ணுறது, இவ்வளோ பயமாயிருச்சே அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து நம்ம கவின் வந்து சொல்லிகிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. சரி என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு, சரி வாங்க பேசாமல் சுடர்கிட்ட போகிறதுக்கு பதிலாக நம்ம அப்பாக்கிட்டே போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுத்துட்டு எல்லாருமே அங்கே மேலே ரூமுக்கு தான் வர மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க. அங்கே வந்து நம்ம இவள் வந்து எழில் வந்து உட்காந்துருக்காரு. என்ன எல்லோரும் இந்த நேரத்தில் வந்திருக்கீங்க, என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க. அப்பா எனக்கு வந்து ரொம்ப இதாக இருக்குப்பா, பயமாக இருக்குப்பா, இடி மின்னல்லாம் வருது, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது, எல்லாத்துக்குமே பயமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து அபி சொல்கிறாங்க. சரி ஏன் பயப்படுறீங்க, வாங்க எல்லாருமே வந்து இங்கே அப்பா அப்பா கூடயே படுத்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே 3 பேர் வந்து அவங்க அப்பா கூடயே பெட்டில் படுக்கிற மாதிரி தான் காட்டுறாங்க. அந்த நேரத்தில் வந்து நம்ம எழில் வந்து தேடுறாரு. என்ன அஞ்சலியை மட்டும் காணோம், நீங்கள் 3 பேர் மட்டும் வந்திருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே, அஞ்சலி நாங்கள் எவ்வளவோ சொன்னோம்ப்பா, சொல்லி கேட்க மாட்டேக்கா, அவள் வந்து சுடர் கூட போயிட்டாப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் பார்த்தா சுடர் வந்து அஞ்சலி வந்து மேலே ரூமுக்கு கூட்டு வர மாதிரி தான் காட்டிகிட்டு இருக்காங்க. ஏய் அஞ்சலி என்னாச்சு, நீ என்ன சுடர் கூட போயிட்ட, வா இங்கே வா அப்படிங்கிற மாதிரி வந்து அபி கூப்பிட்ற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. வேண்டாம் நான் சுடர் கூட இருந்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து அஞ்சலி சொல்கிறாங்க. என்ன உனக்கு பயமாக இருக்கா அப்படிங்கிற மாதிரி வந்து எழில் கேட்குறாரு. ஆமாப்பா இடி மின்னலாம் எனக்கு பயம், எப்பயுமே நான் வந்து சுடர் கூட தான் இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சரி வா எல்லாருமே என் கூட இருக்காங்களே நீ வா அப்படிங்கிற மாதிரி கூப்பிட்றாங்க. சரின்னு சொல்லிவிட்டு அஞ்சலி வந்து வேகமாக ஓடி போய் எழில் மேலே போய் படுத்து தூங்குற மாதிரி தான் காட்டிகிட்டு இருக்காங்க. அதெல்லாம் இந்த பக்கம் நின்றுக்கிட்டு நம்ம சுடர் இருக்காங்கள, சுடர் வந்து நின்று பார்த்து அப்படியே ஆனந்த கண்ணீர் விட்டு அப்படியே பார்த்து சிரிச்சுக்கிட்டே இருக்கிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. அங்கிட்ட எல்லாருமே ஒரு பக்கம் இருக்காங்க, எல்லாருமே ஒரே ரூமில் இருக்கிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. அதோட பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த ப்ரோமோ வந்து முடிச்சிடுறாங்க.